எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே ஹெல்தியான பீனட் அல்வா அது எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தாட் ஆஃப் த டே. நம்ம வாழ்க்கையில நிம்மதி வேணும் அப்படின்னா ஞாபக மறதி ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா நம்மளை கஷ்டப்படுத்துற விஷயங்களை, நம்மளை மனம் தளர வைக்கிற விஷயங்களை கண்டிப்பா மறக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி அப்புறமா வேர்க்கடலை இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த இந்த வேர்க்கடலை பேஸ்ட்டை வந்து அதே கடாயில் சேர்த்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக நெய் இருக்குது, கூடவே சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுறோம். இது கொதிக்க நல்லா கெட்டிப்படும். அந்த பதத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கெட்டியாகிட்டே வருது. இன்னும் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா இதில் வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். மேக்ஸிமம் வெல்லமே சேர்த்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. 1 கப் வேர்க்கடலைக்கு நான் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பை வந்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சமே நல்லா கெட்டிப்படட்டும். இந்த அல்வாவுக்கு வந்துட்டு நேச்சுரலான கலர் எதுவும் கிடையாது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் கலர். ஸோ அதனால நான் வந்து இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். பட் அது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு செய்யலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி அல்வா பதத்துக்கு வரும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அல்வா அப்படின்னாலே நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் நெய் அதிகமாக தேவைப்படும். பட் ஒருவேளை உங்களுக்கு வந்து நெய் கம்மியாக சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வேர்க்கடலையிலே பண்ணுறது அப்படிங்கிறதுனால ரொம்ப நெய் வந்து நமக்கு தேவைப்படாது. சூப்பராக அல்வா வந்து நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அப்படியே திரண்டு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சூப்பராக பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள். நல்லா அதில் இருக்கிற நெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரியும் வேர்க்கடலையும் அதை ரெண்டையும் இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழுசாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமும் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முழுசாக போடும்போது குழந்தைங்க சாப்பிட முடியாது, கடித்து சாப்பிட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரியும் வேர்க்கடலையும் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ரொம்ப ஹெல்தியான வேர்க்கடலை அல்வா தயாராகிருச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே ஹெல்தியானது. ஏன் அப்படின்னா வேர்க்கடலை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து வேர்க்கடலை, வெல்லம், அப்புறம் நெய் இந்த மாதிரி எல்லாமே ஹெல்தியான ஐட்டமில் நம்ம பண்ணதுனால நம்ம பயப்படாமல் தாராளமாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அப்புறம் இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, இதை வந்து அப்படியே நம்ம வந்து பவுலில் போட்டு சர்வ் பண்ணனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து கொஞ்சமாக ஆற விட்டுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கட்டும். நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா அதை பீஸ் போட்டு அந்த மாதிரியும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இதை வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 நாள் வரைக்கும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் அப்படின்னா நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம், ஒன்றும் ஆகாது.
இந்த அல்வாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வேர்க்கடலையோட அந்த மணம், அப்புறமா வெல்லத்தோட டேஸ்ட்டு, அந்த நெய்யோட டேஸ்ட்டு, அப்பப்போ அந்த சாப்பிடும்போது கடிபடுற அந்த வேர்க்கடலை, இது எல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் முக்கியமாக இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபி எல்லாம் இன்னும் அடுத்தடுத்து இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் ஒரு ரெசிபி போட்டாச்சு. அந்த வீடியோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், நம்ம வாழ்ற லைஃப் ஒரே ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.